ப்ராப்ளம்ஸ் பற்றி நம்ம எல்லாம் தெரிஞ்சிட்டோம். இந்த ஸ்டேஜஸை வந்து நம்ம ஹீலிங் ஜேர்னிக்கு நம்ம கொண்டு போகாமல் இதை தள்ளி போட்டுகிட்டே நம்ம இருப்போம். ஏன்னா ஒரு பயம். பட் ஒரு 1 month கழிச்சு பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்ட் இருக்கும் போது திருப்பி வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து திருப்பி நம்ம என்கவுண்டர் பண்ணும்போது ஃபஸ்ட்லேருந்து இதே மாதிரி இந்த ஸ்டேஜஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் சரி பண்ணாமல் சரியாக போகிறதில்ல. அதுவாக சரியாயிடும், நாள் ஆக ஆக சரியாயிடும் நினச்சிங்கன்னா கட்டாயம் அது ஆகாது. அனைவருக்கும் வணக்கம். போன பதிவில் நம்ம வெஜினல் லாக்ஸிட்டி என்கவுண்டர் பண்ணும்போது என்ன மாதிரியான எமோஷன்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜான கன்ஃபியூஷன், செகண்ட் ஸ்டேஜ் ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி, தேர்ட் ஸ்டேஜான ஓவர் திங்கிங், ஃபோர்த் ஸ்டேஜான இன்செக்யூரிட்டி அண்ட் அவாய்டன்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து இந்த எமோஷன் ஸ்டேட்ஸை பற்றி நம்ம போன பதிவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதற்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டேஜான ப்ரொக்ராஸ்டினேஷன், அதாவது தள்ளி போடுறது. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் பற்றி நம்ம எல்லாம் தெரிஞ்சிட்டோம். இந்த ஸ்டேஜஸை வந்து நம்ம ஹீலிங் ஜேர்னிக்கு நம்ம கொண்டு போகாமல் இதை தள்ளி போட்டுகிட்டே நம்ம இருப்போம். ஏன்னா ஒரு பயம், ஒரு எமோஷ்னல் ரோலோ காஸ்டரில் போடும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்திருக்கு? ஸோ ஒரு பயம், பதட்டம், இது வந்து இந்த இதை எப்படி வந்து நம்மளுக்கு வந்து கையாளுறதுன்னு தெரியாமல் இந்த விஷயத்தை வந்து நம்ம தள்ளி போட்டுகிட்டே இருப்போம். ஒரு பயம் அண்ட் பதட்டத்தினாலேயே நம்ம இந்த விஷயத்த நம்ம பண்ணுவோம். ஸோ யூஸ்வலி நம்மளுக்கு தள்ளி போடுறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் சரி பண்ணாமல் சரியாக போகிறதில்ல. அதுவாக சரியாயிடும், நாள் ஆக ஆக சரியாயிடும் நினச்சிங்கன்னா கட்டாயம் அது ஆகாது. ஏன்னா சில டைம்ஸ் வெஜினல் லாக்ஸிட்டி ப்ராப்ளம்ங்கிறது வந்து ஸ்ட்ரக்சரலாகவே ப்ராப்ளம் ஆகிடும். அனாட்டமிக்கலாகவே நம்மளுக்கு நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரும். ஸோ ஃபங்க்ஷனலாகவே நம்மளுக்கு நிறைய சேஞ்சஸ் வரும். ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காமல் கண்டிப்பாக இதை நீங்கள் தள்ளி போடுறதுனால அதுவாக சரியாகும்னு மட்டும் தயவுசெய்து விட்டுறாதீங்க. ஏன்னா இதுவே உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃபேமிலி ப்ராப்ளமாகவே இது கொண்டு போய் முடியும். ஸோ தள்ளி போட்டு இந்த விஷயத்தை ரொம்ப பெருசு பண்ணாமல் அதுக்கப்புறம் ஒரு சொல்யூஷனை போய் நீங்கள் தேடுறதுக்கு, ஸோ இதை ஃபஸ்ட்டே வந்து இந்த ஜேர்னியை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஹீலிங் ஜேர்னியை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த தள்ளி போடுறத வந்து ஒரு பயத்தினால தள்ளி போடுறது, தெரியாததுனால தள்ளி போடுறதுங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா தயவு செய்து அதை ஸ்டாப் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே இந்த விஷயத்தில் ஒரு எமோஷ்னல் ரோலோ காஸ்டரில் தான் நம்ம இருப்போம். அதாவது திடீர்னு ஒரு நாள் நம்ம நல்லா இருப்போம், திடீர்னு ஒரு நாள் டென்ஷனாக இருக்கும். ஸோ இந்த விஷயம் ஓகே, இந்த டைம் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை வரல, ஸோ இந்த விஷயம் அப்படியே சரியாயிடும் அப்படின்னு நம்ம விடுவோம். பட் ஒரு 1 month கழிச்சு பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்ட் இருக்கும் போது திருப்பி வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து திருப்பி நம்ம என்கவுண்டர் பண்ணும்போது ஃபஸ்ட்லேருந்து இதே மாதிரி இந்த ஸ்டேஜஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ தயவுசெய்து இந்த விஷயத்தை தள்ளி போடாதீங்க. ஸோ இந்த ஹீலிங் ஜேர்னிக்கு நம்ம என்ன மாதிரியான ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும்? ஃபஸ்ட்டு கம்யூனிகேட் பண்ணுங்கள். உங்கள் பார்ட்னர் கூட கம்யூனிகேட் பண்ணுங்கள். என்ன மாதிரியான பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, இந்த கப்புலாம் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறது டிரான்ஸ்பரண்ட்டாக ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். அடுத்தது சீக் சப்போர்ட். ஸோ இதுக்கான எக்ஸ்பர்டைஸ் காஸ்மெட்டிக் கைனகாலஜிஸ்ட் கிட்ட நம்ம இது என்ன பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் ஹீலிங் ஜேர்னியை நீங்கள் எடுத்து வைங்க. ஏன்னா இதை நீங்கள் கண்டுக்காமல் விடுறதுனால உங்களோட ஃபேமிலி லைஃபே ஒரு ரிலேஷன்ஷிப்பே ப்ராப்ளமில் முடியலாம். ரெண்டாவது உங்களோட ப்ராப்ளம், அதாவது ஹெல்த் ப்ராப்ளமே ஒருவேளை வெஜினல் லூஸ்னஸ் ப்ராப்ளம்னால கர்ப்பப்பை இறங்கி இருக்குது, ரொம்ப அடிக்கடி சிறுநீர் தொற்று வர்றது, வெஜினால் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வருது, இல்லை வெஜினலில் வந்து ஒரு நம்மளுக்கு ஸ்ட்ரக்சரலாகவே நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் கர்ப்பப்பை இறங்கி இருக்குன்னா சிறுநீர் வந்து அடிக்கடி நம்ம சிரிச்சாலோ தும்முனாலோ நார்மல் ஒர்க் பண்ணும் போதே வந்து நம்மளுக்கு யூரின் கசிகிறது, இல்லை நிறைய பேருக்கு இன்டிமேட்டாக இருக்கும் போதே யூரின் கசிவு, யூரின் லீக்கேஜ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரொம்பவே சிவியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ தயவுசெய்து இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே எக்ஸ்பர்ட் கிட்டேருந்து ஒரு சப்போர்ட், ஒரு கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தயவுசெய்து இந்த ப்ராப்ளமை தள்ளி போடாதீங்க. ஏன்னா இந்த ப்ராப்ளம் நீங்கள் தள்ளி போடும்போது ஃபங்க்ஷனலாகவே நீங்கள் நிறையவே நீங்கள் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிவியாரிட்டி ரொம்ப அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸில் இருக்குது அப்படின்னா அந்த இஷ்யூஸுமே கரெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இது என்ன ப்ராப்ளம், ஸோ அதுக்காக என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு அனலைஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா கீழே திற நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.